ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் குளோபல் பற்றி பார்க்க போகிறோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் $1,40,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல் காயின்ஸுமே லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ் ஆகாமல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்விசிபிள் ரேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் மினி ஆப்போட டீட்டெயில்ஸ் பற்றியுமே நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சில பேர் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான கிரிப்டோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயினோட 4 டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நம்ம பார்க்குறப்ப பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலோயிங் எட்ஜ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ஆக ட்ரை பண்ணிச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக் அவுட்டாக மாதிரி திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பிடிசி ஒரு $1,12,000 சப்போர்ட் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிட்காயினுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் ஏரியானே சொல்லலாம். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிடிசி வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு $1,07,000 $1,03,000 வரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அண்ட் பிடிசிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது 4 டைம் ஃப்ரேமோட 20 எம்ஏன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த $1,18,000 4 வந்து பார்த்தீங்கன்னா 20 எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து அங்கேருந்தே கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 4 இந்த 20 எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரீக்ளைம் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு சேஃப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவே நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே பிட்காயினுக்கு 50 எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 50 எம்ஏமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரீக்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக நம்ம பார்த்தோம்னா ரீசெண்டாக எஃப்ஓஎம்சியோட மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. ஸோ அதில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் வந்து பண்ணுற மாதிரி எந்த ஒரு சிக்னலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ ஃபெடரல் ரிசர்வ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2% வரல தான் வந்து ரேட் கட் வந்து பண்ணுவோன்னே. அண்ட் செப்டம்பர் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் வந்து நடக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி 57% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீசன்னே சொல்லலாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பிட்காயினை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக வந்துருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 எம்ஏ வந்து ரீக்ளைம் பண்ணால் சேஃப் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1,80,000 வந்து கிராஸ் பண்ணி போகும். சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். தென் அடுத்த நம்ம எத்தீரியமோட வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் பார்த்தோம்னா வீக்லியில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஒரு ரீடெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூ டேஸ் பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ஆகி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆச்சு. பட் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதால எத்தீரியம் வந்து டம்ப் ஆயிருக்கு. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரீடெஸ்ட்டாக இருந்ததுன்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட ப்ரைஸ் ஒரு $5,000 $6,500 வரையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ பெரிய ஒரு டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சுன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி திரும்பவுமே எத்தீரியமோட ப்ரைஸை ஒரு $3,500 கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெடோட சேர்மன் போலோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஸ்பீச்சை வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம பொறுத்து இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இன்வெசிபிள் ரீட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் மினி ஆப்போட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு ஒன் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மினி ஆப் மூலிமா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பசில்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த இன்விசிபிள் மினி ஆப்போட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமோட உங்களோட பாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ளே நவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்ட்டாவே அவங்களோட மினி ஆப்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ரீட் டு ஏர்ன் அப்படின்னு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பின் ஏர்ன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை ஸ்பின் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து கொடுத்தீங்கன்னா 100, 500 அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் ரிவார்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இதில் ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக அந்த குவிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் குவிஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடலாம். ஸோ இந்த ஸ்டார்ட்ஸ் குவிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நம்ம ஆன்சர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்.
ஸோ இதில கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ ரிலேட்டடா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கேட்பாங்க. ஸோ இதில எல்லாத்துக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பண்ணிட்டதுக்கப்புறம், நீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, 5த்துக்குமே வந்து கரெக்ட்டான ஒரு ஆன்சர் வந்து குடுத்துருக்கிறதால, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 503 ரீட் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 603 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு அடுத்ததா கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் இருக்கும். ஸோ டாஸ்க்ன்றது ரொம்பவே சிம்பிள் தான். அவங்களோட டெலிகிராம் கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 காயின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்றது மூலமா இதில நெறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இன்விசிபிள பத்தி இன்னும் நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் ரீட் அண்ட் ஏர்ன் கிரிப்டோன்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு அடுத்ததா லீடர் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அவங்களோட இந்த மினி கேமோட ஆப் பத்தின டீட்டெயில்ஸு. தென் அடுத்ததா நம்ம அவங்களோட வெப்சைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போனோம்னா, இந்த ரீட் டோக்கனோட ப்ரீ சேலுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட ரோட் மேப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கனாமிக்ஸ் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட ஈவென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ சேல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 9 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து முடிஞ்சிரும். அண்ட் இவங்களோட கரண்ட் ஸ்டேஜ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் தான். ஸோ கிரிட்டிக் பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ப்ரீ சேலோட ட்ரையல் 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸோ இதோட கரண்ட் பிரைஸ்ன்றது 0.16. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் அப்படியே 0.21 வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. ஸோ லிஸ்டிங் அப்போ நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து போக போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். கரண்ட் மார்க்கெட் அப்டேட். அது மட்டும் இல்லாம இந்த இன்விசிபிள் ரீடோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியதை மேக் பண்ணி. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சுந்தர பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கணும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.